சித்தார்த்தன்னு சொன்னது ஒருவேளை இவனா இருக்குமோ? இவனுக்கு கல்யாணம்னு சொன்னதும் தான் அவ கோவமா கிளம்பி போனா. எதுக்கும் இவனோட போன் எடுத்து செக் பண்ணா இவன் நளினியோட கான்டாக்ட்ல இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. ஐயோ, என்ன இது பாஸ்வேர்ட் கேக்குது? என்னத்த போட்டு வச்சிருப்பான்? அம்மா அம்மான்னு தெரிவானே, ஒருவேளை அவன் அம்மாவோட பிறந்த நாளை பாஸ்வேர்டா போட்டிருப்பானோ? அவங்களோட பிறந்த நாள் எப்போ? ஓபன் ஆயிடுச்சு. நம்பர் 30ன்னு போட்டு வச்சு 2 மிஸ்டு கால். இதுல என்ன இவ்ளோ மிஸ்டு கால் இருக்கு? நளினி நம்பர். அட பாவி, நளினியோட நம்பர் 30 நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒருக்கி I miss you so much. I love you. இந்த பொறுக்கி தான் நளினியை ஏமாத்தி ஏதோ பண்ணிருக்கான். அதான் இவனுக்கு கல்யாணம்னு சொன்னதும் அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா. இருடா, உனக்கு இருக்கு ராஸ்கல். டேடே அம்மா, நான் போலாம்ல? இருடா, போலாம்லன்னு கேட்டுட்டு இருக்க. வெளிய எங்கேயாச்சும் வேலை இருக்கா? இல்லம்மா, ரூமுக்கு தான். சரி போ, கல்யாணம் முடியற வரைக்கும் ரூமுக்குள்ள தான் இருக்கணும். ஏதாவதுன்னா நான் கூப்பிடுறேன், சரியா? போ, ரெஸ்ட் எடு. சரிம்மா. ரஞ்சிதம், மண்டபத்துல வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு பாரு. சரிம்மா. ஏங்க, வந்திருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல. என்ன? நளினி எங்கடா இருக்கா? அது அது எந்த நளினி கேக்குற? நம்ம வீட்டுக்கு பரமனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்திருந்தால நர்ஸ் நளினி. அவ எங்கடா? ஹே, நீ என்ன லூசா? நளினி பத்தி என்கிட்ட கேக்குற? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நடிக்காத. உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டா. நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்லி அவளை தனியா சந்திக்கணும்னு சொன்னது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குற. அவளை என்னடா பண்ண? இங்க பாரு, அவளை பத்திலாம் எனக்கு தெரியாது. அவதான் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. இங்க பாரு, மரியாதையா கேக்குற. அவளை எங்க வச்சிருக்க, என்ன பண்ண? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. சித்தார்த், இனிமேலும் எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. நான் உன் போன்ல கால் லிஸ்ட், மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவளை நீ எவ்வளவு தடவை கூப்பிட்டிருக்க, அவ கூட எவ்வளவு நேரம் பேசியிருக்க, இது எல்லாமே எனக்கு தெரியும்.
ஹேய், ஏதோ பணக்கார பையன் வளைச்சு போடலாம்னு நினைச்சா நான் இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் அவகிட்ட தப்பா பேசலையே. அப்படியா? ஆமா, நான் அவகிட்ட இந்த எண்ணம்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மத்தபடி அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. தேவையில்லாம வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காது. போ. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? இவனுங்க வேற என்னை என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. கடவுளே, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடு. ஏமா ஒரு நிமிஷம் வரீங்களா? நான் நளினியோட ஃப்ரெண்டு சுதாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்கக்கா, வர சொல்றேன். அக்கா, நளினியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல சுதா, நான் நளினியை கண்டுபிடிக்கிறதுக்காக உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். சொல்லுங்கக்கா. அக்கா, கண்டிப்பா நளினிக்காக நான் இதை பண்றேன். சரி, நான் சொல்றப்ப ஃபோன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு ஏன் மேலயும் சந்தேகம் வராது. அதுவும் இல்லாம அவன் அந்த ஃபோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். சரிங்கக்கா, நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க. உடனே நான் அந்த நம்பருக்கு கூப்பிடுறேன். நீங்க நம்பர் சொல்லுங்க. இங்க பாருமா, நீ பேசுறதுல அவனுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. பயப்படாம தைரியமா பேசணும், புரியுதா? புரிஞ்சுதுக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். சரி, நம்பர் கொடு.